வணக்கம் நண்பர்களே, கன்னிகள் 7 பேர் கதையின் 22வது கதை பகுதி. இன்ட்ரோ பார்த்துட்டு கதைக்குள்ளே போகலாம். நமது வாழ்க்கை பற்றிய சிந்தனைகளில் நிறைய குழப்பங்கள் உள்ளன. மிக மிக சாதாரண அளவில் சில தெளிவுகள் கூட நம்மிடையே கிடையாது. நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு விஷயமாகத்தான் காலத்தை நாம் எண்ண வேண்டியுள்ளது. போனால் வராதது எது என்று ஒருவனிடம் கேட்டபோது உயிர் என்று அவனும் பதில் சொன்னான். ஆனால் உயிர் கூட பலர் வரையில் போய் வந்திருக்கிறது. சுடுகாட்டில் கட்டையில் அடுக்கப்பட்ட பிணம் தீச்சூடு தாங்காமல் எழுந்து ஓடி வந்த கதைகள் பல உண்டு. சுத்தமாக இதயம் துடிப்பற்று போய் நின்றுவிட்டு பிறகு இயங்கிய கதைகளும் நிறையவே உண்டு. ஆனால் நேற்றும் சரி, இன்றும் சரி, நாளையும் சரி, போனால் வராத ஒரு விஷயம் உண்டென்றால் அது காலம்தான். நம்முடைய வாழ்நாள் என்பது காலத்தால் ஆன ஒன்றுதான். என்ன செய்தாலும் அது நம்மை விட்டு போவதை நாம் தடுத்து நிறுத்தவே முடியாது. நாம் காலகதியின் மேல் ஓடிக்கொண்டிருப்பதை உணர்த்தும் ஒரே விஷயம் நமது மூச்சுக்காற்றுதான். இதை கடிகாரத்தில் நொடியாக மாற்றி கண்களால் கண்டு உணர்கிறோம். அது சரி, இப்பொழுது எதற்கு இந்த காலம் பற்றிய சிந்தனை என்று ஒரு கேள்வி எழலாம். காலம் பற்றி சதா சிந்திப்பதே நமக்கு மிகுந்த நற்பயன் தரும். கழியும் ஒவ்வொரு நொடியையும் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், அதில் ஜீவனுள்ள நொடிகள் எவ்வளவு, வெட்டியாக கழிந்தது எவ்வளவு என்பதில்தான் நாம் காலகதியை வெற்றி கொள்வது என்பதே உள்ளது. எதற்கு காலகதியை வெற்றி கொள்ள வேண்டும்? இல்லாவிட்டால் என்னவாகும்? மரம், செடி, கொடிகள் முதல் மிருகங்கள் வரையும் கூடத்தான் காலத்தால் வளர்ந்தபடி காலகதியில் கிடக்கின்றன. அவை வெற்றி கொள்ள தனியே போராடவா செய்கின்றன? இப்படி கிளை கேள்விகள் எழலாம். உண்மையில் காலகதியை வெற்றி கொள்வது என்பது மனிதனுக்கு மட்டும்தான் சாத்தியம். மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் உயிர் வளர்வுகளுக்கும் சாத்தியமே இல்லை. ஏனென்றால் காலகதியை உணர மனம் என்று ஒன்று வேண்டும். அது மனிதனுக்கு மட்டுமே உள்ளது. கண்கள் காணும் ஒவ்வொரு காட்சியுமே கழிந்து கழிந்து மனதில் நினைவாக போய் பதிந்து விடுகிறது. கழிந்த காலம் என்பது திரும்ப வரவே வராத ஒன்று. ஆனால் மனிதன் அதை தன் நினைவால் பிடித்து இழுக்கிறான். நடந்ததை நினைத்து பார்ப்பது என்பது இது. நடந்ததை நினைத்து பார்க்கவும் ஒரு நிகழ்காலம் தேவையல்லவா? நிகழ்காலத்தை செலவழித்து தானே கடந்த காலத்தை எண்ண வேண்டியுள்ளது. அப்பொழுது கடந்த காலம், நிகழ்காலம் என்று இரண்டிலும் மனிதன் சஞ்சாரம் செய்வதாக ஆகிவிடுகிறது. இதன் வளர்ச்சி நிலைதான் அப்படியே எதிர்காலத்திலும் மனதை சஞ்சரிக்க செய்வது என்பது. குழப்பமாக இருக்கிறதா? சப்த கன்னியர்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கும் போது அவர்கள் வரலாறு பற்றியும் அவர்கள் சக்தி பற்றியும் பேசாமல் எதற்கு இப்படி காலம் பற்றி ஆராய்ச்சி செய்வது என்று கேள்வி எழுகிறதா? எழட்டும், நல்லதுதான் அது. எப்படி என்று போக போக பார்ப்போமே. சரி, வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். இப்போ நாம் கன்னிப்பட்டிக்கு வந்திருக்கோம். சாஸ்திரிகளுக்கு கன்னிப்பட்டி ரொம்பவுமே பிடிச்சிருது. ரொம்ப வெயில் இல்லை, மிதமான பச்சை வெளிகள். அப்பப்போ லைட்டாக மழை வேற வருது. அழகியநல்லூரும் கிராமம்தான். ஆனால் தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, திருவாரூர் இதெல்லாம் முடிகிற இடத்துல இருக்கிற கிராமம். அதனால் அடிக்கடி பஸ்ஸு, லாரியெல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். வெப்பமாகவும் இருக்கும். இங்கே அடிக்கடி மழையும் வந்துட்டு போயிட்டு நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. மனுஷன் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த இடம் தான் சரியான இடம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பெரிய வஸ்திரத்தால் மேலே மூடிக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ளேயோ குருக்களுடைய 7 பெண்களும் ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க. அரிசி உடைக்கிறது, மோர் கடைகிறது, காய்கறி நறுக்கிறது, சமையலில் ஒருத்தவங்க அப்படின்னு ஆளுக்கு ஒரு வேலை. பெரியவ ரம்யா சின்னதாக ஒரு பூஜை அறையை ரெடி பண்ணி கோலமெல்லாம் போட்டு விளக்கேற்றிக்கிட்டு இருக்கா. அப்பப்போ அவளுடைய பார்வை மட்டும் வெளியில் போயிட்டு உள்ளே வருது. அவளை போலவே தான் மகேஸ்வரிக்கிட்டையும் ஒரு அல்லாடல் தெரியுது. சமையலில் இருந்தவ தேவையே இல்லாமல் வெளியில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேர் போக்கையும் மற்ற சகோதரிகளும் கவனிக்கிறாங்க. இந்திராணி ரொம்பவுமே குறும்புக்காரி. அவள் கேட்குறா, ஏங்கக்கா யார் வர்றாங்கன்னு இப்படி வாசலை பார்க்குற அப்படின்னு மெல்ல ஆரம்பிக்கிறா. மற்றவங்களும் அப்படியே ஆரம்பிச்சிடுறாங்க. ரம்யா அக்காவை பார்க்க யாராவது வரேன்னு சொல்லியிருக்காளோ என்னவோ. இல்லைக்கா, வாயை மூடு. வெளியே போன நம்ம அப்பாவை இன்னும் காணோம். அதான் அவர் தலை தெரியுதான்னு பார்க்குறேன். அப்படியா சேதி? நான் கூட வேற என்னவோ நினச்சேன். என்னத்தை நினச்சா? நினைக்க என்னதான் இருக்குது? ஏன் இல்லாமல் டுர்ருன்னு ஜீப்பில் வந்தாரே ஒரு ஆஃபீஸர், அவர் கூட தான் ஆற்றுக்கு வர்றதா சொல்லியிருக்கார். அவருக்காக கூட இருக்கலாம் இல்லையா? வாயை மூடு. ஆஃபீஸர் ஆட்டுக்குட்டின்னு. என்ன ரம்யாக்கா நீ? எங்களுக்கு தான் எப்போ விடியும்னு தெரியலை. உனக்கு ஒரு லைன் செட் ஆகிடுத்துங்கிற மாதிரி நினச்சேன். நீ என்னடானா இல்லைங்கிற மாதிரி எரிஞ்சு விளறியே. ஏன் நீ இப்படி வெளிப்படையாகவே பறக்கிற? நம்ம எல்லாம் அந்த அம்பாலோட அம்சமாக ஊரே நினச்சின்னு இருக்கு. நாமளும் இங்கே எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட்டுட்ருக்கோம்.
ஊர் நினைக்கிறத விடு, எனக்கே கூட ஆச்சரியமாக தான் இருக்குது. அது எப்படி அந்த சாமுண்டீஸ்வரி சிலை அவ்வளவு சுலபமாக வெளியில் வந்தது? ஊரே சேர்ந்து இழுத்தும் வராமல் நாம் இழுத்ததும் வந்திருக்குன்னா நம்ம நிஜமாலுமே தெய்வ பிறவிகளான வைஷ்ணவி கேட்டுட்டு கண்ணை சிமிட்றா. இவ ஒருத்தி தெய்வ பிறவிகள் இப்படியா அரிசியில் கல் உடைக்கும்? அங்கே பாரு, ஒருத்தி அடுப்பில் வேகுறா, ஒருத்தி துணியோடையும் சோப்போடையும் போராடின்னு இருக்கா, இன்னொருத்தி மோரில் வெண்ணெய் எடுத்துன்னு இருக்கா. சரிதான், நாம் தெய்வ சக்தி உள்ளவங்களாங்கிறதுக்காக எந்த வேலையும் பண்ணக்கூடாதா? இந்த கேலண்டரில் பார்க்குற அம்பாள் படத்தில் அருள் தர்ற மாதிரி கையை அப்படியே வச்சுட்டு இருப்பாளா? அப்படி வச்சுட்டு இருக்கணுங்கிறியா? போருண்டி, முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு கண்ட பேச்சு எதுக்கு? எதடி முக்கியமான பேச்சு? நாம் யார் கோயில் கட்ட? நாம் குருக்கள் பொண்ணு. கோவில் கட்டினாதான் நாமெல்லாம் மிஸ்ஸஸ் ஆக முடியும், இல்லைன்னா எப்போவும் மிஸ் தான். இது நாடி ஜோசியம் ஒருத்தன் சொன்னது. இதை நீங்களாம் நம்புறலா அப்படின்னு கேட்குறா இந்திரா. அப்போ நீ இதையெல்லாம் நம்பலையா? எதை வச்சு நம்புறது? எப்படி நம்புறது? ஆடி பாவி, ஒரு விக்கிரகம் ஒன்று கிணத்துல இருந்து கிடச்சிருக்கு, நாமளே அதை இழுத்தும் போட்டிருக்கோம். இதையெல்லாம் பார்த்தும் கூடவா உனக்கு சந்தேகம்? எனக்கு என்னவோ காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதையாக தான் இருக்குது. அப்போது நமக்கு கல்யாணம் நடக்காதா? இப்படியே தான் இருக்க போகிறோமா? அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. நம்மள ஒருத்திக்காவது முழுசாக 3 பவுண்டில் ஒரு சங்கிலி கிடையாது. இன்றைக்கெல்லாம் அரசாங்கம் பண்ணுற கல்யாணத்தில் கூட பாத்திரம் பண்ணோம்னு எவ்வளவோ சீரெல்லாம் கொடுக்குறா. நம்ம 7 பேருக்கு வேண்டாம், ஒரே ஒருத்திக்கு முழுசாக பாத்திரம் பண்ணோம்னு சீர் தருமா? யோசிச்சு பாருங்க. அட, கல்யாணம் நடக்கிறது நடக்கலை, நாம் இந்த ஊரை விட்டு மட்டும் போக வேண்டாம். இந்த வீடு, இந்த ஊரோட கிளைமேட் எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம அழகியநல்லூரில் பேரில் மட்டும்தான் அழகு இருக்குது, மற்றபடி எல்லா அழகும் எங்கே போச்சுன்னே தெரியலை. காவேரியில் தண்ணி வராததால் பயிரெல்லாம் காஞ்சி கிடக்கு. நம்ம ஊரில் அடுப்புலையே நிற்க முடியாது. ஆனால் இங்கே குழுகுலுன்னு எப்படி இருக்குது பார்த்தியா? அது சரி, அங்கேயாவது ஒரு சிவன் கோவிலும் அந்த கோவிலில் மணியாற்ற ஒரு வேலையும் நம்ம அப்பாவுக்கு இருக்குது. இங்கே கோவிலும் கிடையாது, அப்பாவுக்கு உத்தியோகமும் கிடையாது. ஏதோ இந்த ஊர்க்காரா நம்ம பஞ்சு மாமா முகத்துக்காக விட்டு வச்சிருக்கா. அதுவும் எவ்வளவு நாளோ? அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வாசலில் இருக்கிற சாஸ்திரிகளுக்கும் கேட்குது. அந்த நேரம் பார்த்து குருக்களும் வந்து உட்கார்றாரு. அவர் முகத்தில் ஒரு வாட்டம். என்ன சாமிநாதா, எங்கே போயிட்டு வர்ற? அப்படியே காலார நடந்து போயிட்டு வந்தேன் மாமா. வழியில் ஊர்க்காரெல்லாம் வேற பிடிச்சிண்டா. என்ன அவங்க பார்க்குற பார்வையே மாறிப்போச்சு. சாமி, கன்னி சாமிகளையே மகளாக பெற்று வச்சுருக்கீங்களேன்னு சொல்லி சொல்லி மாஞ்சு போகிறா. கிணத்துல இருந்து வெளியில் வந்துட்ட அந்த சாமுண்டீஸ்வரி கன்னி சிலைக்கும் ஒரே மாலை பொங்கல்னு தடபுடல் பண்ணியிருக்கா. அப்போ ஊருக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடுத்துன்னு சொல்லு. அதில் என்னமாம்மா சந்தேகம்? சத்த, இங்கே உட்காந்து உள்ளார உன் பெண்கள் பேசுகிறத கேளு. அதை நான் தினமும் கேட்டுட்டே தானே இருக்கேன் மாமா. தோளில் ஆட்டுக்குட்டியை போட்டுண்டு எங்கே ஆடுன்னு தேடுறவளை போல் தங்களையே தெரிஞ்சிக்காம சராசரி பெண்கள் மாதிரி அவள் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டால் வேடிக்கையாக இருக்குது. ஆனால் எனக்கு வேதனையாக இருக்குது மாமா. சமயத்தில் அவளை போலவே நானும் நினைக்க ஆரம்பிச்சிடுறேன். நன்னா நீ எப்படி நினச்சா என்ன, நடக்கிறது நடந்தே தீரும். ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறாரு சாஸ்திரிகள். அப்போ மற்ற விக்கிரகங்கள்லாம் கிடச்சி என் பெண்கள் அவ்வளவு பேருக்கும் கல்யாணம் நடந்துருமா மாமா? அவளுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீ சந்தேகப்படுவ சாமிநாதா, நடக்கிறது கனவா இல்லை நிஜமான? என்னை கேட்டு அனுத்துவ பாரு. எப்படி மாமா உங்களால் மட்டும் இவ்வளவு தூரம் நம்பிக்கையாக இருக்க முடியறது? எனக்கு நம்ப மட்டும்தான் தெரியும், சந்தேகப்படவே தெரியாது. ஒரு திருடனை கூட நான் நல்லவன்னு நினச்சிண்டா அப்படியே தான் கடைசி வரை நினைப்பேன். அவன் என் எதிரில் திருடினாலும் திருடுறதான் நினைக்க மாட்டேன், தன் தேவைக்கு அவன் எடுக்கிறத தான் நினைப்பேன். அது எப்படி மாமா முடியும்? எல்லாத்துக்கும் மனசு தாண்டா காரணம். இந்த மனசு இருக்கே, இது மலை பள்ளத்தாக்கு மாதிரி. ஒரு மலை பள்ளத்தாக்கில் நின்றுண்டு நீ எந்த வார்த்தை சொல்லி கற்றுனாலும் அதே வார்த்தை தான் திரும்ப எதிரொலிக்கும். நம்ம மனசுக்கிட்டையும் நீ முடியும்னு மட்டுமே சொல்லிப்பாரு, அதுவும் முடிச்சுட்டே தான் இருக்கும். நீ சொல்கிறத செய்கிறது தான் அதோட வேலை. அப்புறம் எதுக்கு அதுக்கிட்ட போய் முடியாதுன்னு சொல்லணும்? நீ முடியாதுன்னா அதுவும் முடியாதுன்னு தானே ஆக்ட் பண்ணும். சாஸ்திரிகள் உள்ளதை சொல்கிறாரா இல்லை தத்துவம் பேசுகிறாரான்னு குருக்களுக்கு தோணுது. உள்ளே நடந்துட்டு இருந்த சமையலுடைய வாசம் பிடிச்சி அவர் இழுக்கவும் அவரும் உள்ளே போகிறாரு. உள்ளே போ, நானும் வாரேன். அதுகளோட கைமணத்தை பாரு, என்னம்மா மணக்கிறது பார்த்தியா? நல்லா ஆற்று தண்ணி பாசனம், கண்ட உரமெல்லாம் போடாமல் இயற்கையான மண் சத்தில் விளைஞ்ச காய்கறிகள், அதுதான் இப்படி ஒரு வாசனைன்னு சொல்லிட்டு அவரும் குருக்களோடவே உள்ளே போகிறாரு. என்னம்மா சமையல் ஆயிடுத்துப்பா, உட்காருங்களே. மாமாவை கேளுங்கோ, அவர் சரின்னா நானும் சரி. மாமா சாப்பிட்லாமா? தாராளமாக. கத்திரிக்காய் பொரியல் வாசம் நாக்க நிமிட்டுறது குழந்த. வாசனை இவ்வளவு நன்னா இருந்தால் ருசி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறேன். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணியிருக்கோம். புது இடம், புது சூழல், கையும் ஓடலை காலும் ஓடலை. பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. ஏதோ அவங்க பிறந்தாத்துல இருக்கிற மாதிரி தான் தெரியறது எனக்கு. அது என்னமோ ஒரு விதத்தில் உண்மைதான்.
இந்த ஊரை எங்கள் அவ்வளவு பேருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. பேசினது போதும். இந்திரா, மாமாவுக்கு இலைய போடு, அப்படியே அப்பாவுக்கும் போடுன்னு சொல்கிறா ரம்யா. சாஸ்திரிகள் கொல்லை பக்கம் கிடத்தடிக்கு போகிறாரு. பக்கத்தில் தான் இருக்குது கொல்லை. கொல்லைக்குள்ளேயோ நாட்டாம வீட்டிலேருந்து மாடு கொண்டு வந்து கட்டினாங்க இல்லையா, அந்த பசு இருக்குது. எப்போ பசுவை பார்த்தாலும் அதை தொட்டு வணங்குறது நல்லது. கருவறைக்குள்ளே இருக்கிற தெய்வத்துடைய காலை தொட்டு வணங்குறதுக்கு அது சமமானது. அதுலேயும் கை கால் கழுவுறதுக்காக வந்த சாஸ்திரிகள் பசுவை பார்க்கவும் அதை தொட்டு வணங்குவோம் அப்படின்னு திரும்பினவருக்கு பகீர்னு இருக்குது. அங்கே 2 சிறுத்தை புலிகள் தெரியுது. நாக்க செவக்க தொங்க போட்டு அது ரெண்டையும் ரொம்ப சர்வ சாதாரணமாக இவரை பார்த்துட்ருக்கு. பார்த்ததுமே இவருக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. சாஸ்திரிகள் முதல்ல கொஞ்சம் பயந்தாலும் சட்டுன்னு மனசுக்குள்ளே துவாதச நாம பஞ்சாயுத சோஸ்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 12 நாமங்களுடைய நாராயணனை நினச்சி அவர் வசம் இருக்கிற 5 ஆயுதங்களையும் மனசில் எண்ணி தியானம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை சொன்னால் பயம் சட்டுன்னு போயிடும். அவர் மனசுலையும் அந்த மந்திரம் அருவியாக பரவுது. அதனுடைய கடைசி வரியை சொல்லும் பொழுது சட்டுன்னு அவர் தோளில் ஒரு கை வந்து விழுது. சாஸ்திரிகளும் கண் விழிச்சு பார்க்குறாரு. யாருன்னா சாமிநாத குருக்கள் தான் வந்திருக்காரு. மாமா, என்ன இது? கொல்லையில் கை கழுவ வந்த இடத்துலையும் ஸ்லோகமா? அது அது அப்படின்னு அந்த சிறுத்தை புலி இருந்தது இல்லையா, அந்த பக்கம் பார்க்குறாரு. இப்போ அங்கே பசுக்கள் தான் இருக்குது. என்ன மாமா கொல்லையை பார்க்குறேன்? புலி 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 புலின்னு என் பெண்கள் கத்துனதான் சொல்கிறாளே, அவள் கண்ணுங்களுக்கும் இந்த மாடு 2 புலிகளாக தெரிஞ்சிருக்கும். நீங்களே பாருங்க, அங்கே என்ன புலியாக இருக்குது? இல்லை சாமிநாதா, நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு எதையோ சொல்ல வந்தவர் இப்போ வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த பசுக்களை பார்க்குறாரு. வீட்டுக்குள்ளே பெரிய சந்திரவட்டம் மாதிரி தையலில் போட்டிருக்காங்க. அதில் ஒரு சிட்டிகை சர்க்கரை வச்சு வாழைப்பழமும் வச்சுருக்காங்க. எந்த விருந்தாக இருந்தாலும் இனிப்பில் தொடங்கி இனிப்பில் முடியணும், அதுதான் சரியான விருந்து. கொடியில் பறிச்சுட்டு வந்த மல்லிகை பூக்களை அப்படியே கொத்தா அள்ளி இலையில போட்ட மாதிரி இருக்குது சாதம். ஆவி பறக்குது. அதுலேயும் நெய் விட்டப்ப அதில் வர்ற வாசம் ஒரு பரவசத்தையே கொடுக்குது. சின்ன விஷயத்தை கூட கூர்மையாக கவனித்து பெரிய அளவில் ரசிக்கிற சாஸ்திரிகளுக்கு புளியை பார்த்ததாலேயோ என்னவோ சாப்பாட்டில் மனசு போகவே இல்லை. அப்போதைக்கப்போ எட்டி வேற பார்க்குறாரு. நடுவில் முன்னாடி மாதிரியே வீல்னு ஒரு சத்தம். வாசல்ல இருந்து கத்திக்கிட்டு அலர்னபடி ஓடியாடுறா ரம்யா. பாம்பு பாம்புன்னு கத்துறா. பாம்பா எங்கேன்னு குருக்கள் எந்திரிச்சு போய் வெளில பார்க்குறாரு. ஒரு துண்டு கயிறு தான் இருக்குது. ஏமா, கயிறுக்கும் பாம்புக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையா? கயிறா? என்ன கயிறா? நீயே பாருன்னு தலையில் அடிச்சுக்கிட்டு சிரிக்கவும் செய்கிறாரு. ஆனால் சாஸ்திரிகள் அவரை மாதிரி சிரிக்கவோ நம்பாமலோ இருக்க தயாராக இல்லை. அது அவர் முகம் போன போக்குலேயே நன்னா தெரியுது. மாமா, ஆமாம் உங்களை தான். என்ன மாமா, என்ன பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிட்டு? பிரம்மதான், பிரம்மையே தான். என்ன மாமா சொல்கிறேன்? சாமிநாதா, சொன்னால் அதிர்ச்சி அடைய மாட்டியே. என்ன மாமா, எதுக்கு இந்த பீடிகை? பீடிகைலாம் இல்லை, நான் இப்போ சொல்ல போகிறது சத்தியமான உண்மைடா. நானே சித்த முந்தி கொள்ளையில் பசு கட்டியிருக்கிற இடத்துல 2 புலிகளை பார்த்தேன். பசு புலியாகும்போது கயிறு பாம்பாகாதா? அவர் அப்படி சொல்லவும் 7 பெண்களும் ஒருத்தவங்க கூர்மையாக பார்க்குறாங்க. அதுவும் ஏராளமான அதிர்ச்சிகளோட. மாமா பயப்படாத, ஆனால் இது இந்த கிராமத்தில் ஒவ்வொருத்தருக்கும் பயம் காட்டணுங்கிறதுக்காகவே நடக்கிற மாய்மாலம். சொல்லப்போனால் இதுதான் குருளி விளையாட்டும்பா. குருளி விளையாட்டா? ஆமாம், இதெல்லாம் ஒரு வித குறுக்கு வழி. எதுக்கு மாமா இந்த குறுக்கு வழி? என்னடா அப்படி கேட்டுட்ட? எங்கே செல்வம் இருக்கோ அங்கே அதை அபகரிக்க திருடனும் வந்துட மாட்டானோ? மரத்தில் பழம் பழுத்ததுன்னா எங்கே இருந்தாலும் கிளிக்கூட்டம் பறந்து வரத்தானே செய்யும். அப்போ இதெல்லாம் மாய்மாலம்னா இங்கே மட்டும் இவா கண்ணுக்கு மட்டும் ஏன் நடக்கணும்? இவா கண்ணுக்கு மட்டும் இல்லை, ஊரில் எல்லார் வீட்லேயும் இந்த நொடி இப்படி நடந்துகிட்ருக்கோம். ஊரே நடுங்கணும். குறிப்பாக உன் பெண்கள் நாங்கள் இனி இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம்னு இந்த ஊரை விட்டு கிளம்பணும். நாங்கள் போகிறோம்னு அவள் சொல்லணும். ஐயோ, அப்புறம் என்ன? அப்புறம் நான் சில விஷயத்தில் கோடு தான் போடலாம், அதில் ரோடு போட்டுக்க வேண்டியது உன் பொறுப்பு. சித்த முந்தி தான் என் பெண்களை அம்பாள்னு சொன்னேன். இப்போ அப்படியே பயமுடுத்துகிற மாதிரி பேசுகிறேளே மாமா. பயமுடுத்துறலண்ணா, எச்சரிக்கை பண்ணுறேன். குழந்தைகளா, நான் சொல்கிறத நன்னா கேட்டுக்கோங்க. நீங்கள் 7 பேரும் ஒத்துமையாக இருக்கணும். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியக்கூடாது. அதே போல் இந்த வீட்டை விட்டு வெளியே எதுக்காகவும் போகக்கூடாது. உங்களுக்கு லலிதா சகஸ்ர நாமம் தெரியும் தானே? தெரியும் மாமா. ரொம்ப சந்தோஷம். அந்த நாமாவளியை விடாமல் பாராயணம் பண்ணிட்டு இருங்கோ. இப்போ விபரீதமாக ஏதாவது ஆயிடுத்தா மாமா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? விபரீதங்கிறது மனுஷாளுக்கு தான், உங்களுக்கு கிடையாது. நாங்களும் மனுஷா தானே. போகிறோம், பதிலுக்கு பதில் சொல்லி என்னையும் சேர்த்து சோதிக்க வேண்டாம். உங்களை பயமுடுத்துறது தான் ஒருத்தனோட நோக்கம். அவன் ஜெயிச்சிடக்கூடாது. அதான் இப்போ எனக்கு வேணும்னு பலமான குரலில் சொல்கிறாரு. ஆறுன சாப்பாடு அப்படியே வேக வேகமாக எடுத்து சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட அதிகபட்ச அவசரம் தெரியுது. அந்த 7 பெண்களுடைய முகமும் வெளிரி போய் இருக்கு. இதோட இன்றைய கதை பகுதியும் முடியுது. என்ன நடக்க போகுது? அடுத்தடுத்த கதை பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.